ஷைத்தான்னு நாம ஹிந்தில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்தோம். ஐ திங்க் ஒரு மில்லியன் வியூஸ்க்கு மேல, ஒரு 10 லட்சம் பேருக்கு மேல அந்த படத்தை பார்த்து செம்ம ஹிட் கொடுத்த ஒரு படம் தான். ஹிந்தியில எடுத்த படம் அது. அத குஜராத்தில எடுத்திருக்காங்க. அடடா என்னமா எடுத்திருந்தாங்க தெரியுமா அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு. ஆனா கதை ஒரே கதைங்கிறதுனால வாஷ் லெவல் 1ன்னு ஷைத்தான்ங்கிற அந்த ஹிந்தி படத்தை, மாதவன் நடிச்ச அந்த படத்தை குஜராத்ல எடுக்கும்போது அந்த முதல் பாகத்தை நம்ம பார்க்கல. ஆனா இப்போ அந்த வாஷ்ங்கிற படத்தோட 2வது பாகம் ரிலீஸ் ஆயிடுச்சு. முதல் பாகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஹிந்தியில மாதவன் நடிச்சு சைத்தான் ரிலீஸ் ஆன அந்த படத்தோட கதை தான் முதல் பாக கதை. சோ கீழே லிங்க் கொடுக்குறேன். இப்போ நான் பேசும்போது கூட மேல கார்ட்ஸ்ல லிங்க் கொடுக்க சொல்றேன். விருப்பப்படுறவங்க அந்த முதல் பாகத்தை போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதோட கிளைமேக்ஸை மட்டும் நான் சொல்லிடுறேன். மாதவன் அந்த படத்துல வில்லனா இருப்பான். ஒரு பொண்ணுக்கு சாக்லேட் கொடுத்திருப்பான், பிஸ்கட் ஏதோ கொடுத்திருப்பான். அவன் கொடுக்கறத சாப்பிட்டதுமே அந்த பொண்ணு இவன் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டி, ஒரு அடிமை மாதிரி மாறிடுறா. மூளைக்குள்ள போய் இவன் என்ன சொல்றானோ எல்லாத்தையுமே அந்த குழந்தை கேட்கும். இதே மாதிரி சில பொண்ணுங்களை அடிமையாக்கி மொத்த பேரையும் நரபலி கொடுக்கறதுக்காக காட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்திருப்பான். இவன் பேசுறத அந்த குழந்தைங்க கேக்குதுங்க. அந்த காது வலி கேட்கறது தான் பிரச்சனை. ஒரு கட்டத்துல அந்த குழந்தையுடைய அப்பா தான் பொண்ணை அவங்கிட்ட இருந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக கத்தி எடுத்து அந்த குழந்தையோட காதுக்குள்ள சரட்டுன்னு சொருகிரு அவளை செவிடாக்கிடுவார். குழந்தை செவிடான பிறகு அவன் பேசுறதை கேட்க முடியாது. சோ குழந்தை சேஃப். மீதி இருக்கிற பொண்கள் ஸ்டில் அவன் சொல்றதை கேட்பாங்க. எல்லாரோட காதலையும் குத்தி குத்தி செவிடாக்க முடியுமா? அதுக்கு பதிலா வில்லனை, மாதவனை பிடிச்சு வில்லனோட நாக்கை எடுத்து அப்படியே அறுத்து போட்டுருவான். நாக்கு அறுபட்ட நிலைமையில அவனால இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியாது அடிமைகளுக்கு. இப்படி அவன் மாட்டிருப்பான். எல்லா குழந்தைகளையும் அவர் தான் காப்பாத்திருப்பார் அந்த அப்பா ஒருத்தர். அதுக்கு பிறகு அவனை கொன்னாரா அப்படின்னு பார்த்தா கொல்லாம அவரை ஒரு இடத்துல அடைச்சு வச்சு செத்து போன எலி, அழுகி போன கோழி, சேவன்னு இந்த மாதிரி கேவலமான விஷயங்களை சாப்பிட போட்டு கட்டி போட்டு யாருக்கும் தெரியாம வளர்த்துட்டு இருக்கிற. இதுதான் முதல் பாகத்தோட கதை. வில்லன் ஒரு அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறது. அதுக்கு பிறகு இப்போ என்ன நடக்குதுன்னு கவனிப்போம். ஸ்டோரிக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பல பெண்கள் குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போறத கவனிக்கிறோம். ஒரு பொண்ணை அம்மா திட்டிக்கிட்டே இருக்காங்க. அவளை பார்த்து பயந்துகிட்டே இருக்காத, தைரியமாரு தைரியமாருன்னு. அப்புறம் பஸ்ல வந்ததும் எல்லாம் ஏறி போய்கிட்டு இருக்காங்க. ஒரு பஸ் ஒரு குழந்தை மிஸ் பண்ணிடுச்சு போல. வேகமா அப்பா காரை குறுக்கால கொண்டு வந்து நிப்பாட்டி குழந்தைய ஏத்தி வர்றார். உள்ள வந்ததுமே அந்த பொண்ணு தைரியமா எல்லாரையும் ஃபேஸ் பண்றத கவனிக்கலாம். அடுத்த ஒரு பொண்ணு பக்தி பலம். பல தடவை சாமியை கும்பிட்டுட்டு போகுது. பக்தியில மூழ்கி போன பொண்ணு போல தெரியுது. அப்பா தான் கார்ல கொண்டு வந்து அவளையும் இறக்கி விடுறாப்ல. ஸ்கூல் பஸ் வந்துருச்சு. ஆட்கள் நிறைய பேர் இறங்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற செக்யூரிட்டி பேரண்ட்ஸோட கார்ஸ் எல்லாம் லெஃப்ட் போ ரைட் போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கார்ல இன்னும் நிறைய பொண்ணுங்க இறங்கிட்டே இருக்காங்க. பைக்ல ஒருத்தர் குழந்தைய வந்து இறக்கி விடுறாரு. உன்னை லவ் பண்றேன்னு ஒருத்தர் சுத்தி திரியறான்ல, அவன் மட்டும் நான் வரும்போது இங்க நின்னா அவ்வளவுதான் பாத்துக்கன்னு சத்தம் போறாரு. எப்பா சத்தம் போட்டு பேசாதப்பா ப்ளீஸ் மான, அந்த குழந்தை அழுகுது பாவம். ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சிட்டு இருக்கேன், புரியுதா இல்லையா அப்படின்னு சத்தம் போறாரு. புரியுதுன்னு குழந்தை அழுகுது. பால் இந்த பக்கத்துல வந்து விழுகும். எடுத்துட்டு போய் ஃபுட்பால் விளையாடுறாங்க. அந்த பக்கம் பாஸ்கெட் பால், அந்த பக்கம் டென்னிஸ். அப்புறம் பார்த்தா ஸ்கூலோட ஹெச்எம் கார்ல வந்து இறங்குறாங்க. அவங்க கிளம்பி வரும்போது ஒரு பொண்ணு ஓவரா ஆடிக்கிட்டே இருப்பா ஆட்டக்காரி. இங்க கூட பாருங்க ஸ்டெப் போட்டுக்கிட்டே இருக்கா. ஹெச்எம் பார்த்ததும் ஓடிடுறா. ஸ்கூலுக்கு லேட்டா வந்த சில பேர் வெளியில நிப்பாங்கல்ல, அந்த மாதிரி சில பேர் வெளியில நிக்கிறாங்க. தேசிய கீதம் முடிஞ்சதுமே சீக்கிரம் கதவை திறங்கன்னு வேக வேகமா ஓடிறாங்க. ஒரு வழியா காலையில கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு இப்போ லஞ்ச் டைம் ஆயிடுச்சுங்க. அந்த சாப்பாட்டையே ரொம்ப நேரமா காட்டிக்கிட்டு இருக்கிறத நீங்க கவனிக்கலாம். அப்புறம் சாப்பாடை எல்லா பேரும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணோட தலைமுடியை போட்டு விக்குன்னு இழுத்துட்டு போறா பாருங்க, திமிரு பிடிச்சவ. அதுல ஒரு பொண்ணு அந்த பக்தி பழம் பக்தி, அவ மட்டும் சாப்பிடுற நேரத்துல சாப்பிடாம கொள்ளாம பாத்ரூம் பக்கம் ஓடுறா. என்ன அவசரமோ தெரியல. அப்பா திட்டினார்ல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கிறா பாவம். அவளும் அப்புறம் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறா. சாப்பாடெல்லாம் காலி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டவங்கல ஒரு பொண்ணு அப்படியே கம்முன்னு இருக்கிறா, அசையாம சில மாதிரி இருக்கிறா. அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா அடுத்தடுத்த பொண்ணுங்களும் அதே மாதிரி சில மாதிரி இருக்கிறாங்க. அவங்க எல்லா பேருக்கும் ஒரு பயம் தெரியுது. யாரோ அவங்க மூளைக்குள்ள போய் அவங்கள கண்ட்ரோல் பண்றாப்ல தெரியுது. பீதி ஆறாங்க. என்னாச்சு இந்த பிள்ளைகளுக்குன்னு அங்க சாப்பாடு பரிமாற்றங்களுக்கு ஒன்னும் புரியப்படல. அதுல ஒருத்தி பலவீனமா இருப்பா போல, பொத்துன்னு கீழே விழுந்துடுறா, மயங்கிடுறா. என்னாச்சு ஏதாச்சுன்னு இவங்க பதறிட்டு இருக்கும்போது ஒருத்தன் உள்ள வராங்க. வந்தவன் 2 டேபிள்ல உட்காந்துட்டு இருக்கிற, அங்கிட்டு ஒரு 5 இங்கிட்டு ஒரு 5 10 பேரை எந்திரிச்சு நிக்க சொல்றான். நான் சொல்றபடி செய்யணும்னு பேசுறான். முகத்தை நமக்கு காட்டல யாரு என்னன்னு. இந்த பக்கம் டீச்சர் அம்மா ஒருத்தவங்க கிளாஸுக்கு வந்தா கிளாஸ்ல பசங்க யாருமே இல்ல. என்ன லஞ்ச் முடிஞ்சு போச்சு இன்னும் யாருமே இல்லையேன்னு ஜன்னல் பக்கம் எட்டி பார்க்கும்போது மேல இருந்து ஏதோ கீழே விழுகுதுங்க. என்னன்னு நமக்கு சரியா காட்டல. பார்த்துட்டு பதறி போய் குடு 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 குடுன்னு ஓடி போய் என்ட்ரன்ஸ் பக்கத்துல இருந்து வெளியில வந்து பார்த்தா ஒரு குழந்தை கீழே விழுந்து தலை உடைஞ்சு போய் செத்து போய் கிடக்குது. ஐயோ ஐயோ அப்படின்னு கதறாங்க. அதை பார்த்த செக்யூரிட்டி அங்க இருந்து தெரிச்சு ஓடுறான். வானத்துல அவன் மேல பார்த்துட்டு அவனும் கதறான், கதறிட்டு ஓடுறான். என்னடான்னு பார்த்தா 10 பிள்ளைகளை எந்திரிச்சு நிக்க சொன்னால ஒருத்தன், அதுல ஒரு புள்ள விழுந்து செத்து போச்சு. மீதி 9 மொட்டை மாடியில நின்றுட்டு இருக்குது. ஒவ்வொரு குழந்தையோட முகத்திலையும் மரண பயம் தெரியுது. தெரிச்சு ஓடி போய் ஹெச்எம் கிட்ட போய் அதை பத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்கான். ஹெச்எம் கேட்டு பதறி போய் ஓடியாராங்க. வேக வேகமா ஓடியாந்து கீழ இருந்து பாக்குறாங்க. அத்தனை குழந்தைங்க நிக்குதுங்க. ஏண்டி மேல நிக்கிறீங்க, இறங்குங்க இறங்குங்கன்னு கத்துறாங்க. எங்களால முடியலன்னு குழந்தைங்க சொல்லுதுங்க. நாங்க வர்றோங்கிறாங்க. இவங்க வேணாம்னு சொன்னாலும் கேட்காம மொட்டை மாடி வரைக்கும் வந்துட்டாங்க. பக்கத்துல வராதீங்க, பக்கத்துல வந்தா அவன் குதிக்க சொல்லி இருக்கிறாங்கிறாங்க. யாரு அவன், எதை பத்தி பேசுறீங்கன்னு கேட்டா இதுகளுக்கு சொல்ல தெரியல. அவன் சொல்லிட்டான் நாங்க கேட்டாகணும், அவன் சொல்லிட்டான் நான் கேட்டாகணும்னு ஒவ்வொருத்தையும் அப்படியே ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. பக்கத்துல நெருங்கி வரதுக்கு ஹெச்எம் முயற்சி பண்ணாலும் வராதீங்கன்னு பதறாங்க, அழுகுதுங்க. பயந்துகிட்டு அவங்க பின்னாடி போயிடுறாங்க. பிடி மேடம் அவங்க நான் வந்து இறக்கி வரேன்னு பக்கத்துல வரும்போது மறுபடியும் எல்லாரும் பதற அவங்களும் பின்னாடி போயிடுறாங்க. ஆனா அந்த வாட்ச்மேன் பெரிய ஹீரோயிசம் காட்டுறவன்னு சொல்லிவிட்டு ஒரு குழந்தையோட காலை பிடிக்கிறதுக்கு ஓடுவான் பாருங்க, அந்த குழந்தை பொத்துன்னு உள்ள விழுந்துருச்சு.
யாராவது வந்து காப்பாத்த முயற்சி பண்ணா விழுகணும்னு அவன் சொல்லியிருப்பான் போல. அடுத்து இன்னொருத்தவன் பக்கத்துல வரப்போறான்னு தெரிஞ்சதுமே ஒரு குழந்தை பொத்துன்னு விழுந்துருச்சுங்க. ஆடா பாவி அப்படின்னு ஹெச்எம்க்கு பயங்கர கோவம். செக்யூரிட்டிக்கு வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான் கொமட்டிக்கிட்டு. இப்படி 2 பேர் உசுறு போயிடுச்சே அப்படின்னு சொல்லி அவங்க கதறிக்கிட்டு இருக்காங்க. தெரியாம பண்ணிட்டேன் நம்ம அழுதுட்டு இருக்கான். அதுல ஒரு குழந்தை 3 மணி ஆயிடுச்சுன்னா எங்களை குதிக்க சொல்லி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வாட்ச பார்த்துட்டு இருக்குதுங்க. இப்போ டைம் நெருங்கிக்கிட்டே வருது. இவங்க என்ன பண்ணணும்னு தெரியல. அதுல ஒருத்தவங்க உங்க பேரண்ட்ஸை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்கன்னு சொன்ன அடுத்த நொடி எல்லா பேரும் அப்பா அம்மா அவன் நினைச்சு அப்படியே கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஐயோன்னு அந்த நொடி மட்டும் அழுக பயங்கரமா இருக்கும். அப்புறம் வாட்ச பாக்குது ஒரு குழந்தை. 3 மணி ஆயிடுச்சு போலங்க. எல்லா குழந்தைகளையும் ஒன்னா மொத்தமா விழுகுதுங்க. அத்தனை பேரும் செத்து போயிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த படத்தோட பேரு வாஷ் லெவல் 2 அப்படின்னு படத்தோட பேரே போடுறாங்க. மாதவனோட கட்டுப்பாட்டுக்குள்ள மாட்டிட்டு அப்புறம் அப்பாவோட உதவினால காப்பாற்றப்பட்ட அந்த பொண்ணோட நிலைமைய பாருங்க. முடியெல்லாம் கொட்டி போய் குழந்தை என்ன நிலைமையில இருக்குன்னு பாருங்க. மாதவனோட நாக்கு அறுத்த அப்பன் அவர்தான் தான் பொண்ணை பத்திரமா பாத்துக்கிறார். பெட்ல படுக்க வச்சுட்டு கீழே இறங்குறார். ஆனா அந்த குழந்தை சிரிச்சாப்லயே இருக்குதுங்க. மாதவனோட அதாவது வில்லனோட கட்டுப்பாட்டுல இவ கடைசியா இருக்கும்போது இந்த மாதிரி தான் சிரிச்சிருப்பா. அந்த சிரிப்பு அப்படியே இருக்கு. தனியால சமைச்சு சாப்பிட்டு குழந்தைக்காக ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து வைக்கிறார். அதை எப்படி அந்த குழந்தைக்கு ஊட்டினாருன்னு தெரியல. ஆனா டம்ளர் மட்டும் எம்டியா வருது. சிங்க்ல போட்டுட்டாப்ல. அப்புறம் கதவை சாத்திட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிட்டார். சூப்பர் மார்க்கெட் பக்கம் போறார் வீட்டுக்கு தேவையான ஐட்டங்களை வாங்குறதுக்கு. அப்பதான் நியூஸ்ல கவனிக்கிறாரு. நியூஸ்ல ஒரு 10 குழந்தைங்க ஒன்னா சேர்ந்து மொத்தமா கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டதா நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்க தானா. பிரஷரா மன அழுத்தமோ எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனாலும் அவங்க ஏன் இந்த மாதிரி முடிவெடுத்தாங்க, அதோட பின்னணி என்னங்கிறது தெரியலன்றாப்ல நியூஸ்ல ஓடிட்டு இருக்குதுங்க. அந்த பக்கம் பிரின்சிபாலுங்கிற அவங்க பேர் என்னது ஹெச்எம் ஸ்கூலுக்கு ஹெச்எம் தானே. ஹெச்எம் கதறி அழுதுட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு புரியலன்ட்டு. அதை பார்த்ததும் கார் எடுத்துட்டு விறுவிறுன்னு அப்பா கிளம்புறாப்ல. அந்த ஸ்கூல்ல பிள்ளைகளை பெத்த தகப்பங்க எல்லாம் வெளியில இருந்துகிட்டு பெத்தவங்க எல்லாம் கதறிக்கிட்டு இருக்காங்க. எங்க பிள்ளைகளை கொடுத்துருங்கன்னு. பேரண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு ஒருத்தவர் போன் பண்ணி அப்டேட் பண்ணிட்டு இருக்காரு மேல இடத்துக்கு. மத்த பிள்ளைகள் எல்லாம் கேன்டீன்ல சாப்பிட உட்காந்தவங்க அப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருக்கிறதா ஒரு போலீஸ் வந்து அப்டேட் கொடுக்குறாரு உயரதிகாரி கிட்ட. என்ன நடந்துச்சுங்க ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு ஹெச்எம் கேட்டா ஹெச்எம் உட்காந்து அழுதுட்டே இருக்காங்க. அவங்களுக்கும் சொல்றதுக்கு என்ன தெரியும், என்ன நடக்குதுன்னு அவங்க யாருக்கும் புரியலையே. டெட் பாடிஸ ஆம்புலன்ஸ்ல ஏத்தி கொண்டு போகும்போது பேரண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா கதற ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கலவராராப்ல போய்கிட்டு இருக்குது மேட்டர்ஸ். போலீஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாம திணறிக்கிட்டு இருக்காங்க. அப்பங்கார விறுவிறுன்னு வீட்டு பக்கம் வந்தவன் அடைச்சு வச்சிருக்கிற அந்த வில்லங்கிட்ட போய் உங்கள மாதிரி எத்தனை பேரா இருக்கிறீங்க, இந்த மந்திர வித்தையை தெரிஞ்சவங்க வேற யாரா அப்படின்னு கேட்கும்போது சந்தோஷமா சிரிக்கிறாப்ல வில்லன். அங்க உசுறு போய்கிட்டு இருக்குது. நீ சிரிக்கிறியான்னு கழுத்தை பிடிச்சு அலைஞ்சிருக்கிறார். அந்த பக்தி பொண்ணு மட்டும் பாத்ரூம் பக்கம் போயிட்டு வந்தால அவ மட்டும் அந்த சாப்பாடை சாப்பிடல. அவ மட்டும் தான் சுயநினைவுல இருக்கிறா. மீதி எல்லா பேரும் அப்படியே பேசாம கொள்ளாம கேண்டீன்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எனக்குமே என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியப்படல. அவங்க எல்லாம் அமைதியா இருக்கிறத பார்த்து பயந்து போய் பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி அழுகிறா. மேல இருந்து குதிச்சவங்க யாரோ ஒரு ஆம்பளைய பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த ஆம்பளை நீ பாத்தையா அப்படின்னு கேட்கிறாரு போலீஸ்காரர். பொறுமை இல்லாம கத்திக்கிட்டு இருக்காரு அவரு. அழுகிறதுக்கெல்லாம் நேரம் இல்ல, எல்லார்ட்டையும் பேசி ஆகணும். உள்ள வாங்கன்னு ஹெச்எம்ஐயும் கூட்டிட்டு உள்ள வராங்க கேண்டீன் பக்கம். சிசிடிவி கேமரால ஒரே ஒரு கேமரா என்ட்ரன்ஸ்ல இருந்தது மட்டும் தான் வேலை செய்யறா. மித்த கேமராஸ் எல்லாம் வேலையும் செய்யலையா. ஒரு போலீஸ் வந்து அப்டேட் கொடுக்குறாரு. உள்ள வந்த போலீஸ் எல்லாம் அமைதியா இருங்க, நான் கேட்கிற சில கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை அப்படியே விறுவிறுன்னு எந்திரிச்சு நடந்து போறா. நம்ம பிடி மேடம் மட்டும் எதையோ பார்த்துட்டு பதறாங்க. நேரா போன அந்த குழந்தை மட்டும் பிரதாப்ங்கிற ஒரு ஆளை கண்டுபிடிக்கணும்னு அந்த ஆளு சொன்னதா சொல்றா. இந்த மெசேஜ போலீஸ் கிட்ட சொல்லணும்னு அவர் உத்தரவு போட்டுருக்காராம். அதை தவிர வேற எதையும் சொல்லக்கூடாதுன்னு அந்த அங்கிள் சொல்லி இருக்கிறதா வேற குழந்தை பதறுது. அவன் சொன்னான்னு பேசிட்டு இருக்கிறீங்களே, அவன் பேச்ச ஏன்பா கேட்டு தொலைகிறீங்கன்னு ஹெச்எம் கத்துதுங்க. போலீஸ் கத்துறாரு. குழந்தை கதறி அழுதுட்டு இருக்குது. வேற ஏதாவது மெசேஜ் இருக்கான்னு கேட்க இருக்குங்கிறா அந்த குழந்தை. அந்த பிரதாப்ங்கிறவனை மட்டும் நீங்க கண்டுபிடிக்கலன்னா இந்த சிட்டில பல பேர் சாவாங்க. அந்த 10 குழந்தைங்க செத்தாப்ல பல பேர் சாவாங்க. அது வெறும் ஆரம்பம் மட்டும்தான் சொல்லுது அந்த குழந்தை. அந்த பிரதாப்ங்கிறவரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இது தொடரும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அழுகுது. சொன்ன மெசேஜ பாஸ் பண்ணிட்டா. அப்புறம் மித்த குழந்தைகளை பார்த்து அவர் சொன்ன முதல் மெசேஜை நான் பாஸ் பண்ணிட்டேன், அடுத்து நீங்க ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னதும் மீதி குழந்தைகளுக்கு என்ன உத்தரவு கொடுக்கப்பட்டதோ தெரியல. எல்லாரும் அலறிக்கிட்டு குடுகுடுன்னு ஓடியாராங்க. தடுக்க முயற்சி பண்ற பிடி மேடம், ஹெச்எம், போலீஸ்காரங்கன்னு எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு கத்திக்கிட்டு ஓடியாராங்க. நம்ம ஹெச்எம் எதையோ பார்த்து ஆணு கதறா. என்னடான்னு பார்த்தா சமையலை பரிமாறிக்கிட்டு இருக்கிற சமயக்காரங்க எல்லாம் இறந்து போய் கிடக்குறாங்க. போனமா குழந்தைங்க வெளியில திருச்சு ஓடியாருதுங்க, கத்திக்கிட்டு ஓடியாருதுங்க. போலீஸால தடுக்க முடியல. பேரிகேட்ட குழந்தைங்க இந்த பக்கம் உடைக்குதுங்க. பேரிகேட்ட உடைச்சு எகிரி தள்ளி முன்னோக்கி ஓடியாருதுங்க. பெத்தவங்க எல்லாம் பிள்ளைகளை பிடிக்க பார்த்தா அவர்களையும் தள்ளி விட்டுட்டு குழந்தைங்க தொடர்ந்து ஓடியாருதுங்க. அதையெல்லாம் நியூஸ்ல வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கேமராவெல்லாம் உடைச்சு போட்டு பேய் பிடிச்சாப்ல எல்லாம் ஓடுறாங்க. ஒரு குழந்தைய மட்டும் போலீஸ் இறுக்கி பிடிப்பாரு, காலை பிடிச்சுப்பாரு. கீழே கிடந்த கல்லெடுத்து அடின்னு அடிச்சு தலையை உடைச்சிட்டு அந்த குழந்தை ஓடுது. ஒரு 40-50 குழந்தைங்க இந்த யூனிஃபார்ம்ல வெளியில ஓடிக்கிட்டு இருக்காங்க. மித்த
எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த யூனிஃபார்ம்ல வெளியில போற எல்லா பேரையும் பிடிக்கணும். ஆம்புலன்ஸ், தீயணைப்புத்துறைன்னு எல்லா பேரையும் ரெடியா இருக்க சொல்லுன்னு டென்ஷன்ல இன்ஸ்பெக்டர் கதறிக்கிட்டு இருக்காரு. ஓடிக்கிட்டு இருக்கிற வண்டியில ஏறாங்க. ஓட்டிக்கிட்டு இருக்கிற டிரைவரை டிஸ்டர்ப் பண்றாங்க. வண்டியை கண்ணா பின்னான்னு இடிக்க செய்து விபத்தை ஏற்படுத்துறாங்க. ஹோட்டல் பக்கம் போய் ஹோட்டல்ஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்குறாங்க. ஓடிட்டு இருக்கிற காரை அடிச்சு நொறுக்குறாங்க. காதை போட்டு கடிக்கிறாங்க. பார்க்கிங் ஏரியாவுக்கு போய் யாரோ ஒரு அம்மாவை போட்டு மிதின்னு மிதிச்சிட்டு அவங்க குழந்தையையும் கொடூரமா கொலை பண்றாங்க போல தெரியுது. சாதாரண ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களை ஆயுதமா யாரோ மாத்தி இருக்கிறான். வண்டி ஓட்டிட்டு வர்ற ஒரு பைக்கரை தள்ளி விட்டு அவனை அடிச்சு கொள்றாங்க. கட்டையால அடிச்சு கொள்றாங்க. ரோட்ல போறவங்க யாரு வந்தாலும் இழுத்து போட்டு அடிக்கிறாங்க. ஒரு குழந்தை மட்டும் பெட்ரோல் பங்க் பக்கம் போறா. அங்க பெட்ரோல் போட்டுட்டு இருப்பாங்க ஒரு பைக்ல. அங்க போய் நெருப்ப பத்த வச்சு மொத்தமும் வெடிச்சு செதறுது. நியூஸ்ல இத பத்தி ஆங்கர் எடுத்து சொல்றார். இந்த யூனிஃபார்ம்ல இருக்கிற குழந்தைங்க யாரா இருந்தாலும் அவங்க ஆபத்தானவங்க, அவங்களை விட்டு விலகியே இருங்கன்னு அனௌன்ஸ் பண்றாங்க. வீட்டை விட்டு யாரும் வெளியில வர வேண்டாம், எல்லா பேரும் வீட்டுக்குள்ளேயே இருக்கும்படி கவர்மெண்ட் கேட்டுக்கிச்சான். அவர்களோட இந்த நடவடிக்கைக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறதை யாராலையும் புரிஞ்சுக்க முடியலங்கிறாங்க. இதையெல்லாம் நியூஸ்ல பாக்குற அப்பா என்ன பண்ணணும் தெரியாம முழிக்கிறார். பொண்ணோட நிலைமைய பாக்குறார். பெத்தவங்க அந்த குழந்தைகளை கண்ட்ரோல் பண்ணி பிடிக்க பார்த்தா பெத்தவங்களையே குழந்தைங்க அடிக்கிறாங்களாம். அவர்களோட நடவடிக்கை எல்லாம் வச்சு பார்த்தா பேய் பிடிச்சாப்லையோ இல்ல யாரோ கண்ட்ரோல் பண்றாப்லையோ தெரியுதுன்னு கூட நியூஸ்ல சொல்றாங்க. அப்படி நடந்த அந்த கூத்தை எல்லாம் சில பேர் வீடியோ எடுத்து நெட்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்களா. அது ட்ரெண்டிங்ல ஓடிட்டு இருக்குதான். இப்படி வெளியில ரணகலப்படுத்திக்கிட்டு இருந்த பல பேரை பிடிச்சு ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்களாம் போலீஸ். ஆனா இன்னும் 150 பேரு ஸ்கூல்ல இருக்காங்க. அவங்க அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலன்னு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. நியூஸ்ல கடைசியா விசாரணையில ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. மிஸ்டர் பிரதாப்னு யாரோ ஒருத்தர், அவரை கண்டுபிடிச்சு கொடுக்கிற வரைக்கும் இது தொடரும்னு அந்த குழந்தைங்க சொல்லிட்டு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னதும் அதை கேட்ட இந்த அப்பா அப்படியே பதறாப்ல. ஏன்னா இவர் பிடிச்சு வச்சிருக்கிற அந்த வில்லனோட பேரு தான் மிஸ்டர் பிரதாப். என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறார். வீட்டுக்கு பெட்டி பெட்டியா ஏதோ ஆர்டர் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார். அதையெல்லாம் கொண்டு வந்து அடுக்கிறாரு. அதுல ஒரு பொட்டிய வில்லனோட ரூம்லயும் எடுத்து வைக்கிறார். அப்புறம் கையில சங்கிலிகளை போட்டு வாயிலையும் சங்கிலி போட்டு பூட்டு போடுறாப்ல. கதறான் இல்ல, இவனுக்கு தேவைதான். ஃபர்ஸ்ட் பார்ட்ல எத்தனை குழந்தைகளை என்ன பாடுபடுத்தினா. வாயில போட்டிருக்கிற அந்த பூட்டோட சாவிய தான் கழுத்துல செயின் மாதிரி போட்டுக்கிறார். அப்புறம் அங்க இருந்து கார் எடுத்துட்டு கிளம்புறாப்ல. இந்த பக்கம் புடிச்சு வச்சிருக்கிற அந்த குழந்தைகளை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட விட்டு பேசி பார்க்கும்போது கூட சில பேரண்ட்ஸ்கெல்லாம் கதறாங்க, என்ன நடக்குதுன்னு புரியலன்னு. அந்த பேரண்ட்ஸ் அமைதிப்படுத்திட்டு எங்களுக்கு தான் புரியல, கொஞ்சம் அமைதியா இருங்க, ஓடுன அந்த பிள்ளைகளோட ஆக்ரோஷத்தை பார்த்தோம்ல, அவங்க ரொம்ப கோரமா நடந்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி இங்க கேண்டீன்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த பிள்ளைகளும் ஒரு ஆயுதமா மாறிடக்கூடாது, உங்க பிள்ளைகிட்ட அதை பத்தி எடுத்து சொல்லுங்க, அமைதியா இருக்க சொல்லுங்கன்னு பேரண்ட்ஸுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த போலீஸ்காரர். ஆனா அதுல ஒரு குழந்தை இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் பாக்கி இருக்குது, அதுக்குள்ள அந்த பிரதாப்ப கண்டுபிடிங்க, இல்லனா கோரமா இன்னும் பல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி அழுகிறா. அப்ப ஒரு போலீஸ்காரர் வந்து சார்னு கத்திக்கிட்டு இருக்க, அமைதியாருன்னு இவர் சத்தம் போடுறாரு. என்னையா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு சத்தம் போட பிரதாப்ப பத்தி ஒரு செய்தியோட இந்த அப்பா வந்து நிக்கிறாப்ல. நீங்க தேடிட்டு இருக்கிற பிரதாப்போட லொகேஷன் எனக்கு தெரியும்னு அந்த பிரதாப் என்கிட்ட தான் இருக்கான்னு சொல்லி அப்பா முன்னாடி வந்து நிக்கிறார். இன்னும் பிரதாப்பா உயிரோட தான் நான் வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு அந்த குழந்தை கிட்ட. அடுத்து என்ன பண்ணணுங்கிறத உங்ககிட்ட சொல்லிருப்பான்ல, பிரதாப் கண்டுபிடித்த பிறகு என்ன பண்ணணும் உங்ககிட்ட சொல்லிருப்பான்லன்னு கேக்குறதுக்கு அந்த குழந்தை ஆமாங்குது. இவங்கெல்லாம் ஒரு மந்திர கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதா சொல்றாரு. இவங்களை இந்த மாதிரி கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறவன் ஒரு கொடூரனா இருக்கணும்னு எடுத்து சொல்றாரு. எவ்வளவுக்கெல்லாம் நீங்க கதறீங்களோ, வேதனைப்படுறீங்களோ, அழுகிறீங்களோ, கண்ணீர் வடிக்கிறீங்களோ, அதையெல்லாம் அவ்வளவுக்கெல்லாம் ரசிப்பாங்கிறாப்ல. அவன் ஜஸ்ட் வாயை திறந்து சொன்னா போதுமா உங்க பிள்ளைகள்லாம் பொட்டிப்பாம்பா அதை செய்யறதுக்கு தயாரா இருப்பாங்களா. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கத்துல பார்த்தா பல பேரை கொண்டு போட்டுட்டு ஒரு குழந்தை ஜாம்பி மாதிரி ஊர் பக்கம் திரியிறா. தூங்கிக்கிட்டு இருக்கிற சில பேரை பேட்டாலே அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கிறா. இதையெல்லாம் கேட்ட ஒரு பேரண்ட் கதறி அழுதுட்டு இருக்கிறார். இப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறவங்களை அடக்கிறதுக்கு பல பேர் தேவைப்படும் சொல்லும்போது பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பல பேர் சேர்ந்து அடக்கிறத நம்மளால கவனிக்க முடிகிறது. அப்படி பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு ஊசி போட்டு தான் மயக்கத்திலேயே வச்சிருக்க முயற்சி பண்றாங்க பிடிச்சு. நீங்க பாக்குறதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதை விட கோரமான விஷயத்தை நான் பாத்துருக்கிறேங்கிறாரு அப்பா, அனுபவிச்சிருக்கிறேங்கிறாரு. சரியா நடக்கிற இந்த விஷயத்தை எப்படியா ஸ்டாப் பண்ண முடியும்னு கேட்டா இதை ஸ்டாப் பண்ண முடியாதுங்கிறாரு அப்பா. ஆனா ஹெச்எம் ஸ்டாப் பண்ண முடியும், நீங்க பிரதாப் இருக்கிறதா சொன்னீங்கல்ல, அந்த பிரதாப்ப கொண்டு வாங்க, அப்ப எல்லா பேரும் அந்த கட்டுப்பாட்டுல இருந்து வெளியில வந்துருவீங்கல்ல அப்படின்னு ஹெச்எம் கேக்குறாங்க. யார் அந்த பிரதாப்னு கேட்டா அவனும் ஒரு அசுரன் தான், ஒரு மான்சர் தான். இதே மாதிரி பல பெண்ணுங்களை நரபலி கொடுக்கிறதுக்காக அடிமையா வச்சிட்டு இருந்தவன் தான். அவனை ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி உங்களை அடிமையா வச்சிருக்கிற அவனை நான் பார்க்கணும்னு அப்பா ஒரு கண்டிஷனை வைக்கிறாப்ல. அவன் எங்க இருக்கிறான் ஏது இருக்கிறானே தெரியாத, எங்க போய் பார்க்க போறேன்னு கேட்டா அவன் இங்கதான் இருக்கிறான் அப்படிங்கறத அப்பா கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்றாப்ல. இந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பிடி மாஸ்டர் யாரையோ பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆவாங்கல்ல ஆக்ரோஷமா, அப்போ அவங்க எல்லாருக்கும் பின்னாடி ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருந்தது அவன் தான். இப்ப கூட அவர்களுக்கு மத்தியில தான் அவன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். நான் தான் அந்த அசுரன்னு தன்னை அறிமுகப்படுத்துறத கொஞ்சம் செய்யறாரு. பிரதாப்ப பிடிச்சு வச்சிருக்கிற நீ எங்களை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறியே அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பேசுறாரு. 5 நிமிஷம் கூட மத்தவங்க கிட்ட பேசிட்டு அப்புறம் உங்ககிட்ட வரேன் அப்படிங்கிறாப்ல. தூணுலையும் இருப்பாப்ல துரும்புலையும் இருப்பாப்லன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்க பிள்ளைகளுக்கு நான் அப்படி தூணுலையும் துரும்புலையும் இருக்கிற கடவுள் உங்க பிள்ளைகளுக்கு நான் தான். நான் சொல்றதையெல்லாம் பொட்டிப்பாம்பா இந்த பிள்ளைகள் செய்யுங்கிறாப்ல. இதை கேட்டதும் பெத்தவங்க உங்களுக்கு கோவம் வருதா, அடிக்கணும்னு தோணுதா, நினைச்சு கூட பார்க்கப்படாது. என் உடம்புல ஒரு சின்ன கீரல் விழுந்தா கூட இந்த பிள்ளைக உங்களை கடிச்சே கொன்னுடுவாங்க, பிச்சு எரிஞ்சிருவாங்க.
போயிடுவாங்க, அவங்களும் செத்து போயிடுவாங்க அப்படின்னு மிரட்டுறாரு. எரிச்சுப்பாங்களாம் தன்னை அவங்க. என்னம்மா எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ எரிச்சுப்பியா அப்படின்னு கேட்க ஒரு குழந்தை ஆமாங்குது. அதனால என்னை விட்டு எல்லாரும் தள்ளியே இருக்கணுங்கிறாரு, மிரட்டுறாரு. நான் போலீஸ் நீ தான் தள்ளிப்போ தள்ளிப்போ அப்படிங்கிறாப்ல. போலீஸுமே விலகி போறாங்க. பிரதாப் கண்டுபிடிச்ச பிறகு என்ன பண்ணணும் நான் சொன்னேன்ல அப்படின்னு கேட்க ஒரு குழந்தை நான் மறந்துட்டேன்னு சொல்லும்போது பொலிர்னு அறையறான். ஹெச்எம் பேரண்ட்ஸ் எல்லாம் கோவப்பட்டா கோவப்படப்படாது, எனக்கும் கோவம் வரும் அப்படின்னு மிரட்டுறாரு. சரி வா போலான்னு அந்த குழந்தைய கூப்பிடுறாப்ல. எவ்வளவு பேர் தடுத்தாலும் கேட்காம அந்த குழந்தை பின்னாடியே வருது. அங்க இருந்த கத்தி எடுத்தது யாருன்னு கேட்டா ஒரு குழந்தை கத்தி எடுத்து வந்திருக்குதுங்க. அந்த கத்தியை இந்த குழந்தை கிட்ட கொடுத்த பிறகு கையை அறுத்துக்கோன்னு சொன்னதுமே குழந்தை கையை அறுத்துக்குது. ஒரு டெமோ காட்டுறாப்ல. பேரண்ட்ஸ் எல்லாம் கதறி அழுதுட்டு இருக்காங்க. அதையெல்லாம் பார்த்து அவர் ரசிக்கிறார், சிரிக்கிறார். யாராவது உன்னை காப்பாத்த முயற்சி பண்ணா அடுத்தடுத்து கையில கோடு போட்டுக்கோன்னு சொல்லிட்டாப்ல. அதே மாதிரி அடுத்தடுத்து கையில கோடு போட்டுட்டு இருக்காங்க குழந்தைங்க. எல்லா பேரண்ட்ஸும் என்ன நடக்குதுன்னு புரியாம கதறி அழுதுட்டு இருக்காங்க. பெத்தவங்க எல்லாம் அவனோட கால்ல விழுந்து என் புள்ளைய விட்டுரு அப்படின்னு கதறி அழுதா எட்டி உதைக்கிறான். இன்னொரு குழந்தை வேற அந்த பக்கம் ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே இருக்குது. போலீஸ்காரரு துப்பாக்கி எடுத்து சுட முயற்சி பண்றாரு வில்லனை, இந்த புது வில்லனை. அதை பார்த்தவ கத்தி எடுத்து அந்த போலீஸோட வயிற்றிலேயே சதக்கு சதக்கு சதக்குன்னு குத்தி போட்டா. அவர்கிட்ட இருந்த துப்பாக்கியை வேற புடுங்கிட்டா. என்ன ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டியா, இப்ப பணமாக போறையே அப்படிங்கிறாப்ல. இன்னும் நீ பணமாகல, நான் தான் பாமேன்னு விட்டு வச்சிருக்கிறேங்கிறாப்ல. கையில அறுபட்ட குழந்தை மயங்கி விழுந்துருச்சு. ஹெச்எம் அந்த போலீஸோட வயித்தை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ரத்த போக்க கட்டுப்படுத்துறதுக்காக என்னன்னு தெரியல. அப்புறம் அங்க இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் வெளியில போக சொல்றார். எல்லாம் போறீங்களா இல்ல இந்த பொண்ணு கையை அறுத்துக்கிட்டாப்ல எல்லா பேரையும் கையை அறுத்துக்க சொல்லவான்னு கேட்டு மிரட்டுறார். இந்த போலீஸை காப்பாத்த முயற்சி பண்ண வேண்டாம், எப்படியா இருந்தாலும் செத்து போயிருவாரு, அதனால காப்பாத்தக்கூடிய ஆட்களை இங்க இருந்து வேணா தூக்கிட்டு போங்கன்னு ஹெச்எம் போக சொல்றாப்ல. ஹெச்எம் போய் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறாங்க. இங்க இருந்து போயிடலாம், உங்க பிள்ளைகளோட நல்லதுக்காக சொல்றேன்னு ஹெச்எம் கதறி அழுதுட்டு இருக்கா. கேட்டுச்சுல, பேரண்ட்ஸ் எல்லாம் வெளியில போங்கன்னு அப்பாவும் சொல்றாப்ல. இங்க இருக்கிற பிள்ளைகளை யாருக்காவது துப்பாக்கியை பயன்படுத்த தெரியுமான்னு கேட்டதும் ஒரு குழந்தை எனக்கு தெரியும்னு சொல்லி பெத்தவங்களை உதறி தள்ளிட்டு அந்த குழந்தைய தாங்கிட்ட கூட்டு வர துப்பாக்கியை கொடுன்னு துப்பாக்கியை வாங்கி துப்பாக்கி துடைச்சிருந்த இந்த குழந்தை கிட்ட துப்பாக்கியை கொடுக்குறார். துப்பாக்கி சுடும் போட்டிக்காக இவ பயிற்சி எடுத்துட்டு இருந்தாலாம், அதனால சுட தெரியும் போல. இந்த ஆண்டு துப்பாக்கியை கொடுத்துட்டு இப்ப கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வெளியில போகணும், இல்லனா பேரண்ட்ஸை சுட்டு கொன்னுடு, ஆரம்பிக்கிறது உன்னோட அப்பா அம்மா கிட்ட இருந்து ஆரம்பின்னு சொல்லி துப்பாக்கியை கையில கொடுத்துட்டாரு. அப்பயே அவங்க போகலங்கிறதுனால பெத்த அப்பா அம்மாவையே சுட்டு தள்ளிட்டாரு. அடுத்து கையில அடிபட்ட அந்த குழந்தையோட அப்பா அம்மாவையும் சுட்டு கொன்னுட்டா. அமைதி அமைதின்னு அவர் சொன்ன பிறகுதான் அமைதியாகிறா. ஒரு சாம்பிள் காட்டுறதுக்காகத்தான் நிப்பாட்டினேன், அடுத்த தடவை நான் நிப்பாட்ட மாட்டேன், வெளியில போறீங்களா இல்லையா அப்படின்னு மிரட்டுறார். பேரண்ட்ஸ் ஒவ்வொருத்தவங்களா அங்க இருந்து இப்ப வேற வழி இல்லாம நகர ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல இந்த ரூமும் ரணகலம் ஆயிப்போச்சு. அப்புறம் பொறுமையா உட்காந்து அவர் பேச ஆரம்பிக்கிறாப்ல. எங்கேயா பிரதாப்னு விசாரிக்கிறார். வில்ல எங்கன்னு, எங்க அவனை மீட் பண்ண அப்படின்னு கேட்க என் பொண்ண தன் மந்திர கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தான், அப்படித்தான் சந்திச்சோங்கிறாப்ல. கடந்த 12 வருஷமாவே என் பொண்ணு அவனோட மந்திர கட்டுப்பாட்டுக்குள்ள இன்னும் இருக்கிறதா சொல்லி வருத்தப்படுறாரு. நாக்க அறுத்த பிறகும் கூட கட்டுக்குள்ளதான் அவர் இருக்கிறாளாம். எங்க பிரதாப் அப்படின்னு கேட்டா கட்டி போட்டு வச்சிருக்கிறதா சொல்றாரு. கடந்த 12 வருஷமா உயிரோட வச்சிருக்கிறேன், ஆனா ஏண்டா உயிரோட இருக்கிறோங்கிற ரேஞ்சுக்கு வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்றாப்ல. பிரதாப் தன்னோட பெரிய அண்ணனும் தனக்கு இந்த வித்தையை கத்து கொடுத்த குருன்னும் அவரை பத்தி பார்த்து பேசுன்னு எச்சரிக்கிறார். இல்ல உன் வாழ்க்கையை நரகமாக்கிடுவேன்னு மிரட்டுறாரு. எங்க அண்ணனை விட நான் 10 அடி முன்னாடி பாயிரவன் கவனங்கிறாப்ல. என்ன கொல்லுவியா கொல்லு, அந்த நொடிக்காகத்தான் பல வருஷமா காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாப்ல. இல்ல இந்த குழந்தைகளை வச்சு என்ன மிரட்டணும்னு பாக்குறியா, என் பொண்ணுக்கே இவ்வளவு பிரச்சனை, அதையும் தாண்டி நான் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இவங்கெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, இது எதுவுமே என்ன டிஸ்டர்ப் படுத்தாது அப்படிங்கிறாப்ல. அந்த குழந்தை எல்லாத்தையும் பத்திக்கிட்டு எரிய கூட சொல்லு, எரியட்டும், அப்பையும் நான் அதை பார்த்து கண்ணீரிட மாட்டேன், பயப்பட மாட்டேங்கிறாப்ல. உங்கள மாதிரி மந்திரவாதிகளோட பல வருஷமா பழகி 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 நானும் கல்லாயிட்டேன் அப்படிங்கிறாப்ல. இல்ல வெளியில இருக்கிற பெத்தவங்களை என் காலில் விழுந்து கெஞ்சி கதற சொன்னா கூட அப்பையும் இறங்கி வர மாட்டேங்கிறாப்ல. பிரதாப்ப எங்க இருக்கான் என்கிட்ட ஒப்பட அப்படின்னு கேட்கும்போது அப்பா ஒரு கண்டிஷன் போடுறாப்ல. ஏன் பொண்ண அவனோட மந்திர கட்டுல இருந்து வெளியில கொண்டு வந்தா பிரதாப்ப கொடுத்துறேங்கிறாப்ல. எனக்கு கண்டிஷன் போறதுக்கு நீ யாரா அப்படின்னு அவர் கேட்கிறாப்ல. இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு தெரியாதனமா தும்மிட்டாங்க. சாரி கூட கேட்டா. மூச்சு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க கோவத்துல. அந்த குழந்தை உடனே மூச்சு விடாம மூச்சை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரத்துல துடிச்சு போய் செத்தே போயிட்டா. அத பார்த்தோம் இந்த அப்பா கதறல. நிஜமாவே அந்த மாதிரி மனசு கல்லாயிடுச்சா இல்ல அந்த மாதிரி நடிச்சாதான் இந்த வில்லங்க கிட்ட இருந்து குழந்தைகளை காப்பாத்த முடியும்னு இப்படி இருக்காரான்னு தெரியல. சீக்கிரம் முடிவு பண்ணி பிரதாப்ப காப்பாத்துற வழியை பார், இல்ல பிரதாப்பும் கொஞ்ச நாள்ல செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது பொறுன்னு நிக்க சொல்றாருங்க. அப்பதான் இவருக்கு பெருமூச்சே வருது. இவர் நடிக்கத்தான் செய்யறார். முகபாவனை எல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு டோன்ட் கேர்ங்கிற மென்டாலிட்டியில இருக்கிறாப்ல நடிச்சிட்டு இருக்கிறாங்கிறது நல்லா தெரியுது. அப்புறம் ஒரு குழந்தை வெளியில வருது. ஹெச்எம் கூப்பிட்டு விட்டாரு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஹெச்எம் உள்ள வந்துட்டாங்க. வெளியில இருக்கிற போலீஸ், ஜேர்னலிஸ்ட், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாரையும் அங்க இருந்து வெளியில அனுப்பணும். இல்ல ஏதாவது ரூம்ல போட்டு அடங்க, நான் அவங்கள பார்க்க கூடாது, அவ்வளவுதாங்கிறாப்ல. அப்புறம் 2 ஸ்கூல் பஸ் வேணுமா டிரைவரோட. நாங்க ஒரு காமன் நேரத்துல கிளம்ப போறோம். ஸ்கூல் பஸ்ல டிராக்கர் எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். எங்க போறோங்கிறதெல்லாம் நீங்க வாட்ச் பண்ணுவீங்கல்ல, எங்க பின்னாடி எல்லாம் அப்படியே டிராக்கரை பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடாது. ஆனா கம்ப்யூட்டர்ல மொபைல்ல எங்க போறோம் வைக்கிறோங்கிறத வேணா நீங்க பாத்துக்கங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லைங்கிறாப்ல. ஆனா யாராவது ஃபாலோ பண்ணி வந்தீங்க குழந்தைகளை கொன்னுடுவேன்னு மிரட்டுறான். மிச்சம் இருக்கிற இந்த பிள்ளைகளோட உசிரியாவது காப்பாத்துற வழியை
கேட்பார். 5 நிமிஷம் டைம் போ அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறாப்ல. சொன்னதை ஹெச்எம் செஞ்சுட்டாங்க. கேட்டு பேரிகேட் எல்லாம் ஓபன் ஆகுது. சில குழந்தைகளோட பேரண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. போலீஸ் அவர்களை கண்ட்ரோல் பண்ணி இழுத்து கொண்டு போய் ரூமா அடைக்கிறாங்க. ஸ்கூலே வெறிச்சோடி போய் வெளியில இருக்குது. குழந்தைங்க எல்லாம் வெளியில வராங்க. குழந்தைகளுக்கு மத்தியில புது வில்லனும் அப்பாவும் கூட போயிட்டு இருக்காங்க. பஸ்ல ஏறுங்கன்னு சொன்னதும் எல்லா பேரும் பஸ்ல ஏறிட்டு இருக்காங்க. 2 ஸ்கூல் பஸ் நிறைய அப்பாவோட கிளம்பி போயிட்டு இருக்காங்க. புது வில்லனோடையும் தான். ஸ்கூல் பஸ் போற வழியில ஒரு குழந்தை வெளியில போய் ஒருத்தன் தலையை அடி அடிச்சு கொண்டு போட்டுட்டு இருக்கும். அதை பார்த்தது வண்டியை நிப்பாட்ட சொல்லிட்டு உள்ளவாமா அப்படின்னு கூப்பிடுவாப்ல. ஆனா அப்படி கூப்பிடும்போது பஸ்ல ஏறுன்னு கூப்பிடும்போது அவருக்கு இருமல் வந்துருது. பொறையேறி இருமிக்கிட்டே இருக்கிறார். அப்படி பொறையேறி இருமிக்கிட்டு இருக்கிற சமயத்துல அவங்க கொடுக்குற அந்த கட்டளையை அந்த பொண்ணு ஏத்துக்கல. அங்க இருந்து குழந்தை தெரிச்சு ஓடிடுது. சோ இவங்க மந்திரத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன பிழைகள் இருக்கிறது, லூப் ஹோல் இருக்கிறதுங்கிறத அப்பா நோட் பண்ணி வச்சுக்கிட்டாரு. போற வழியில ஒரு விஷயம் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது, கேட்கட்டுமா? ஒன்ன மாதிரி ஒருத்தன், ஒரு சாதாரண தகப்பன் பிரதாப் மாதிரி ஒரு குருவை, ஒரு மந்திரவாதிய எப்படியா பிடிச்ச அடைச்சு வச்சிருக்கிற அப்படின்னு விசாரிக்கிறார். அவரோட சிஷியர்களை பிடிக்கிறதே பெரிய விஷயம். நான் எல்லாம் 100க்கு ஒரு 99% தான் படிச்சு வச்சிருக்கிறதெல்லாம். அவரெல்லாம் 100%க்கும் மேல எப்படி அவரை பிடிச்சு வச்சுன்னு கேட்டா, நீ நேர்ல பார்க்கும்போது உனக்கே தெரியுங்கிறாப்ல. வில்லனோட நாக்க அறுத்தாப்ல இவனோட நாக்க அறுக்கலாம். ஆனா அப்புறம் இந்த அப்பாவோட பொண்ணு கடந்த 12 வருஷமா பைத்திய மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கறால, அந்த மாதிரி அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா குழந்தைகளும் பாதிக்கப்படுவாங்க. அதனாலதான் இந்த தடவை நாக்க அறுக்காம அமைதியா இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அப்பா. இப்போ அப்பா ஒரு டவுட் கேட்கிறாப்ல. இத்தனை வருஷத்துக்கு பிறகு பிரதாப்ப தேடி வந்திருக்கிறியே, அம்புட்டு காதலா அப்படின்னு விசாரிக்கிறார். பல வருஷமா பிரதாப்ப தேடிக்கிட்டு இருக்கிறாப்லையா சொல்றாரு. அவர் பர்மிஷன் இல்லாம வீட்டு பக்கம் எல்லாம் போக கூடாதான். அதை தாண்டி போனோம்னா கட்டுப்பாட்டுல இருக்கிற பல பொண்ணுங்களை ஏவி விடுவாரு, பிச்சு எரிஞ்சிருவாங்க. அதையும் தாண்டி போனேன். பிள்ளைகளையும் காணையும் அவரையும் காணோம். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரே ஒரு மந்திரத்தை கத்துக்கிறதுக்காக 2.5 வருஷம் வெளியில இருந்தாரா. அந்த மாதிரி ஏதோ பெரிய விஷயத்தை பண்றதுக்காக வெளியில இருக்கிறாருன்னு வருஷக்கணக்கா காத்துக்கிட்டே இருந்தாப்லையா இவரும். அப்புறம் ரீசன்ட் டேஸ்ல தான் எனக்கு ஏதோ மாதிரி ஒரு ஃபீலிங், ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு தோணுச்சு. வித்தியாசமான சவுண்ட் எனக்கு மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருந்தது. அப்பதான் அவர் உயிரோட இருக்கணும் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எங்க, எப்படி, என்ன நிலைமை ஒரு க்ளூவும் இல்ல. கடந்த 2 வருஷமா இரவு பகலா தேடிட்டு இருக்கிறாப்லையா. பல இடத்தை தேடி இருக்கிறார். ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி போதும்னு முடிவு பண்ணிட்டாப்ல. இனிமே வேற வழி இல்ல, ஓப்பனா உலகத்துக்கு முன்னாடி வந்தாகணும், நம்ம திறமைய காட்டியாகணும், அப்பதான் பிரதாப்ப கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு முடிவுக்கு வந்து இதெல்லாம் பண்ணதா சொல்றாரு. அப்புறம் அப்பா இன்னொரு டவுட் கேட்கிறார். இவங்களெல்லாம் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டே இதோட பின்னணி என்னன்னு விசாரிக்கிறார். நீ முட்டாளியா, முழு முட்டாளியான்னு திட்டினா. அதுக்காக 12 வருஷமா அவன் கூட இருந்தோம், என் நோக்கம் என்னங்கிறது உனக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு ஏமா பொண்ணே ஜன்னல்ல இருந்து எகிரி குறி அப்படின்னு சொன்னதும் ஒரு குழந்தை ஜன்னல்ல இருந்து எகிரி குச்சிருச்சு ஓடுற வண்டியில. ஆனா கீழே விழுந்து அந்த குழந்தை சாகல. நல்ல வேலை. பழைய கதைகள்ல புராணங்கள்ல எல்லாம் பொண்ணுங்க தான் ரொம்ப பவர்ஃபுல்லானவங்கன்னு சொல்லுவாங்களாம். பொண்ணுங்க நினைச்சா ஆம்பளைகளை ஆட்டி வைக்க முடியுமா. ஆனா நிஜத்துல பவர்ஃபுல்லான ஆட்கள் ஆம்பளைங்க தான். அதனாலதான் பவர்ஃபுல்லான கடவுள்கள் கூட ஆம்பளைகளா இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கிற. அவங்க போறத கம்ப்யூட்டர்ல இந்த பக்கம் போலீஸ் எல்லாம் ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு வழியா பஸ் வந்து நின்னுச்சுங்க. எல்லாரும் இறங்க சொல்றாரு. எல்லாம் இறங்கி பின்னாடியே வருதுங்க. பொட்டிப்பாம்பா வருதுங்க. மொத்த டீமை 2ஆ பிரிச்சு முன்னாடி இருக்கிறவங்க தான் பின்னாடி வரணும்னோ, பின்னாடி இருக்கிற குரூப் இந்த வீட்டை சுத்தி பாதுகாப்புக்காக யாரையும் வெளியில இருந்து ஆட்களை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லி செக்யூரிட்டி மாதிரி நிப்பாட்டி வச்சிட்டார். வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. அந்த வாட்ச்ல 2 பட்டனை தட்டிட்டு மேல ஏறாப்ல. அப்பா அப்புறம் பெட்ரூம் பக்கம் வந்தா பொண்ணு சிரிச்ச முகத்தோட 12 வருஷத்துக்கு முன்னாடி சிரிக்க ஆரம்பிச்சவ இன்னும் அதே மாதிரி சிரிச்ச முகத்தோடயே இருக்கிறா. பிரதாப் எங்கன்னு கேட்டா, என் பொண்ணை சரி பண்ணுங்கிறாப்ல. பிரதாப்ப காட்டு, அப்புறம் உன் பொண்ணை சரி பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அந்த பொண்ணை இந்த புது வில்லன் கவனிக்கிறா. 12 வருஷமா இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாளா அப்படின்னு கேக்குறாப்ல. பெரிய விஷயம்யா, இந்த மாதிரி எல்லாம் அண்ணனால மட்டும்தான் பண்ண முடியும், இன்னும் நிறைய விஷயத்தை அவர்கிட்ட இருந்து கத்துக்கிடும் போலயே அப்படிங்கிறான் புது வில்ல. தான் கழுத்துல கிடக்கிற செயின் எடுத்து அந்த ரூமோட கதவை திறக்க. உள்ள வந்தாலே ஸ்மெல்லு படு மோசமா அடிக்குது. 12 வருஷமா குளிக்காம கொள்ளாம அழுகி போன பொருட்களையும் செத்து போன எலிகளையும் தின்னு கோரமா கிடக்கிற பிரதாப்ப பார்த்ததும் புதுவில்ல ஆடி போறா. கைய வாய சங்கிலியால கட்டி போட்டு வச்சிருக்கிறாப்ல. அண்ணா அண்ணா அப்படின்னு பதறாப்ல. அவரு என்னடா பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு பதறாரு. எங்களை விட நீ தாண்டா மோசமான ராட்சசன் அப்படின்னு அப்பனை திட்டுறான். பாரு, உன் முன்னாடி உயிரோட இருக்கிறான், நீயே பாத்துட்ட, என் பொண்ணை இப்ப சரி பண்ணு, அப்புறம் அவுத்து விடுறேன் அப்படிங்கிறாப்ல. இப்பயே இவரோட சங்கிலிகள் எல்லாத்தையும் பிச்சு போட்டு இவரை கூட்டிட்டு நான் கிளம்பிட்டா உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது உடனே அப்பா ஏதோ பண்ண போறாரு. பட் அதுக்குள்ள முந்திக்கிட்டு நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன், உன் கூட பேசுறது எனக்கு பிடிச்சிருக்குது, உன் ஆட்டிடியூட் எனக்கு பிடிச்சிருக்குது, போய் உன் பொண்ணை கூட்டிட்டு வா போ அப்படிங்கிறாப்ல. நீ மேல வாடா அப்படிங்கிறான் இவன் அண்ணன். சீ அப்பா, பாரு, மந்திர கட்டுல இருந்து வெளியில கொண்டு வரணும்னா உன் பொண்ணு கீழே வந்தாகணும், எங்க அண்ணன் கூட இருக்கணும், அப்பதான் இது ஒர்க் அவுட் ஆகும், போய் கூட்டிட்டு வா அப்படின்னு அனுப்புறாரு. சரின்னு இவனும் வெளியில போறாப்ல. மேல இருக்கிற பொண்ணை தூக்கிட்டு வந்து சோஃபால உட்கார வச்சிட்டாரு. அப்புறம் ஒரு நிமிஷம்னு மறுபடியும் மேல ஓடுறாரு. வீல் சேர் எடுக்கிறதுக்காக ஓடியாந்துருக்காரு போல. வீல் சேர்ல பொண்ணை உட்கார வைக்க முயற்சி பண்ற அந்த சமயத்துல நீ தான் வீட்டுக்கு அவனை கூப்பிட்டுருக்கணும், நீ மட்டும் அவனை வீட்டுக்கு கூப்பிடாம இருந்திருந்தா இதெல்லாம் உன் குடும்பத்துக்கு நடந்திருக்காது இல்ல அப்படிங்கிறான் புதுவில்ல. எங்க அண்ணன் பிரதாப் கிட்ட இருந்து ஏதாவது வாங்கின ஐட்டத்தை இன்னும் கொடுக்காம இருக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல எனக்கு புரியல அப்படிங்கிறாரு அப்பா. இல்லப்பா, அவங்க கிட்ட இருந்து மொபைலோ பணமோ ஏதாவது வாங்கினையா, வாங்கி திரும்பி கொடுக்காம இருக்கிறியான்னு புதுவில்ல விசாரிக்கிறான். நான் எதையும் எடுக்கலங்கிறாரு அப்பா. சாப்பிடறதுக்கு ஏதோ என் பொண்ணுக்கு கொடுத்தான், அதுக்கு பிறகு எல்லாம் மாறி போயிடுச்சு, கண்ட்ரோலுக்கு போயிட்டா அப்படின்னு எடுத்து சொல்றாரு அப்பா. இனிப்பு பலகாரம் இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துறதுனால டெம்பரரியா தான் இந்த மாதிரி மைண்ட கண்ட்ரோல்ல
வச்சுக்க முடியுமா? இந்நேரம் அது உடஞ்சிருக்கணுமேனு யோசிக்கிறாப்ல. இந்த குழந்தைகளோட லஞ்ச்ல இவர் மந்திரம் பண்ணி ஏதோ பண்ணி வச்சிருக்காரு. அந்த லஞ்ச சாப்பிட்ட பிறகுதான் இந்த குழந்தைகள்லாம் என் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்ததா புதுவில்லைன்னு சொல்றான். பொதுவா இந்த மாதிரி மந்திரம் போடுற நாங்க யார் மேல மந்திரத்தை பிரயோகிக்கிறோமோ அவர்களோட கூட நாங்க இருக்கிற வரைக்கும் தான் இந்த மந்திரம் ரொம்ப எஃபெக்டிவா இருக்குமா. எவ்வளவு தூரம் எங்களை விட்டு தள்ளி போய்கிட்டே இருக்காங்களோ அவ்வளவு தூரம் அந்த மந்திரத்தோட வலிமை குறைஞ்சிக்கிட்டே இருக்குமா. அதுலயும் வீட்டுக்கெல்லாம் போய் பெத்தவங்க கூட வளர்ந்தவங்கன்னு எல்லாரும் கூட பேசி பழக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 2-3 மணி நேரத்துல இந்த கட்டுக்குள்ள இருந்து ஈஸியா வெளியில வந்துட முடியுமே அப்படிங்கிறாப்ல. வர வழியில பாத்திருப்பியே, நான் இருமிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை நான் கூப்பிட்டேன், அவ உள்ள வராம ஓடி போயிட்டாலே, ஏன்னா என் கட்டுக்குள்ள இருந்து அவ ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிட்டா. தூரம் தான் ரீசன் அப்படிங்கிறாப்ல. ஆனா உன் பொண்ணு 12 வருஷமா இந்த மாதிரி கட்டுக்குள்ள இருக்கிறான்னா நீங்க ஏதோ பிரதாப்புக்கு கடன்பட்டு இருக்கணும், இல்லைன்னா இத்தனை வருஷம் இந்த மந்திரம் நிலைக்கிறது வாய்ப்பு இல்லைங்கிறாப்ல. அவன் கூட நான் பழகினது இல்ல, பெருசா அவனை பத்தி தெரியாது, நீ சொல்றாப்ல இதை நான் எடுக்கலையே அப்படிங்கிறாரு. அப்போ உன் பொண்டாட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது என் பொண்டாட்டி என் பையன் 2 பேரும் இறந்துட்டாங்க, சோ அது வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்ல, அப்ப நீ தான் கடன்பட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் உள்ள போறாருங்க. நல்லா யோசிச்சு பாரு, நீ தான் கடன்பட்டு இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஏதோ எடுத்திருக்கிறேங்கிறாப்ல. நல்லா யோசிச்சு பாரு, கடன்பட்டு இருக்கணும்னு திரும்ப திரும்ப சொல்லணும். ஆமா, ஒரு நாள் ஹோட்டல்ல நான் சாப்பிட்ட டீக்கு அவர் காசு கொடுத்தாப்ல அப்படின்னு சொன்னதும், எவ்வளவு அந்த டீ காஸ்ட் அப்படின்னு கேக்குறாரு. 10 ரூபாங்கிறாரு அப்பா. 10 ரூபாவா? உடனே அந்த 10 ரூபாவை எங்க அண்ணன் கிட்ட கொடு அப்படிங்கிறான் புதுவில்லை. ஆனா இவர்கிட்ட 500 ரூபா நோட்டா தான் இருக்குது போல. 500 ரூபா நோட்டு கொடுக்கட்டுமான்னு கேட்க, இல்ல 10 ரூபா நோட்டு தான் வேணுங்கிறான் புதுவில்லை. சரின்னு ஓடி போய் சில்லறை டப்பாக்குள்ள பொறுக்கி ஒரு 10 ரூபா நோட்டை எடுத்துட்டு ஓடியாரார். இந்தாங்க பணம்னு கொடுத்தா, என்கிட்ட இல்லப்பா எங்க அண்ணன் கிட்ட கொண்டு போய் கொடு, அவரை சுயநிலைக்கு கொண்டு வா, அப்புறம் பணத்தை கொடுன்னு சொன்னதும் நம்மால ஓடி போய் எந்திரிங்கன்னு உசுப்புறாரு. கையில சும்மா பணத்தை கொடுத்தா வாங்குற நிலைமையில கூட பழைய வில்லை இல்ல. உட்கார வை, மூஞ்சில தண்ணி கிண்ணி அடி, சுயநினைவுக்கு கொண்டு வா, அவன் சுயநினைவுல இருக்கும் போது அந்த கடனை திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிறாப்ல. கத்தி கத்தி நல்லா உசுப்பி விட்டுட்டு, இந்தா அந்த 10 ரூபா உனக்கு கடன் பட்டு இருந்தல்ல, இந்த அந்த 10 ரூபான்னு அந்த 10 ரூபாவை திரும்ப ஒப்படைக்கிறாருங்க. பணத்தை வாங்கிக்கோ அப்படின்னு இவர் சொல்லும் போது அவன் வாங்க மாட்டேங்கிறான். அவர் ஏதோ சொல்ல வர்றாரு, ஏதோ அந்த பழைய வில்லன் சொல்ல வர்றான். அங்க இருக்கிற ஒரு பெட்டியை காமிச்சு ஏதோ சொல்றான். ஆனா அது புது வில்லனுக்கு புரியல, நமக்குமே புரியல. இந்தான்னு கையில 10 ரூபாவை கொடுத்துட்டாருங்க. இந்தாயா பணத்தை கொடுத்துட்டேயா, கடனை அடைச்சிட்டையான்னு சொன்னதும் அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறான் புது வில்லன். இப்போ உன் பொண்ணை கூப்பிடு, மந்திர கட்டுல இருந்து உன் பொண்ணு வெளியில வந்திருப்பா அப்படிங்கிறார். அப்பாவுக்கு ஆச்சரியம், ஷாக்கு தாங்காம தான் பொண்ணை போய் பாக்குறாப்ல. இன்னும் பொண்ணு சிரிச்சாப்ல ஏதா இருக்கிறா. ஆரியா அப்பா பாரு அப்படின்னு சொல்லும் போது ரெஸ்பான்ஸ் தெரியல. நல்லா உசுப்பியா அப்படின்னு சொன்னதும் நல்லா பாடியை போட்டு உழுப்புறாரு. அப்பயே ரெஸ்பான்ஸ் இல்ல. 4 அரை அரைஞ்சு பாடுறா, சுயநினைவுக்கு கொண்டு வாடா அப்படின்னு சொன்னதும் இவரும் கண்ணத்துல லைட்டா அடிச்சு பாப்பாரு. பையன் நோ ரெஸ்பான்ஸ். கதறி அழுக ஆரம்பிக்கிறாரு மனுஷன். குழந்தையோட மடியிலேயே அப்படி அழுதுட்டு இருந்தவரோட அழுக திடீர்னு நிக்குதுங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா 12 வருஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்த அந்த சிரிப்பு இப்ப நின்னுடுச்சு. அதுலயே புரிஞ்சுக்க முடியுது கட்ட விட்டு அவ வெளியில வந்துட்டான்ட்டு. நான் தான் அப்பா தெரியுதா அப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற. அவ பேச முயற்சி பண்றா, ஆனா 12 வருஷமா அசையாத அந்த நாக்கு, 12 வருஷமா சிறைப்பட்டு கிடந்த அந்த மூளை, சிறைப்பட்டு கிடந்த அவளோட குரல் வலை அவ்வளவு ஈஸியா அவளால பேச முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுவா, அப்பான்ட்டு. அதை கேட்ட அந்த அப்பனுக்கு அழுக, அடுத்த நொடி இவ அழுகன்னு பயங்கர அழுகையா போகுது. கதறி அவ அழுதுட்டு இருக்கிறா. ஒரு 10 ரூபாய் அதை கொடுத்திருந்தா இவளோட அந்த 12 வருஷ சிறைவாசம் இல்லாம போயிருந்திருக்கும். இது எல்லாம் தெரியாம இருந்ததுதான் பிழை. அடுத்து தன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின அந்த வில்லனை பார்த்ததும் இன்னும் கதறி அழுக ஆரம்பிக்கிறா. பயப்படாத, இனி அவனால உன்னை எதுவும் செய்ய முடியாது, இனி அவனால ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொன்ன பிறகு அவளுக்கு இன்னும் கோபம் வரும், இன்னும் ஆத்திரம் வரும். அழுக கத்தா மாறுது, அழுக கோபமா மாறுது, அழுக ஆத்திரமா மாறுது. வெளியில வா, அவனை பார்க்காதன்னு சொல்லி வீல் சேரோட பிள்ளைய வெளியில கொண்டு வராரு. யோ உங்க குடும்ப கரையை அப்புறம் வச்சுக்கீங்கயா, சாவியை குடியான்னு கேட்டதும் சாவியை கொடுத்துறாப்ல. ஒரு குழந்தை கிட்ட சாவியை கொடுத்துட்டு போய் அவுத்து விட சொன்னதும் குழந்தை போய் சாவியை அவுத்து விடுது, பூட்டை அவுத்து விடுது. வாயில இருந்த சங்கிலியா அவுத்தாச்சுங்க. உன்னால எந்திரிச்சு நிக்க முடியுமா அப்படின்னு கேட்க, அவர் ஏதோ பேசுறாரு, ஒன்னும் புரியல. எனக்கு ஒன்னும் புரியலையா, தெளிவா பேசியாங்கிறான் புதுவில்ல. வெளியில தான் பொண்ணை அடக்க முடியாம அப்பா கதறிக்கிட்டு இருக்கிறார். நான் இருக்கிறேன் நான் பாத்துப்பேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதுதான் தன் முக மாற்றத்தை பிரச்சனையாவ உணர்றா. அது என்னன்னா அவளுக்கு காது கேட்காது, காது 2 அவளுக்கு செவிடு. அப்பா தான் கத்திய காதுக்குள்ள விட்டு செவிடாக்குனது. அத அப்புறம் உணர்ந்து இன்னும் அழுகிறா. இந்த பக்கம் பேசுறது புரியலன்னு சொல்லும் போது அவ என் நாக்க அறுத்துட்டாண்டாங்கிறத சைகையில செஞ்சு காட்டினதும் கோவத்தோட புதுவில்ல இந்த பக்கம் வரான். அப்பன ஓங்கி ஒரு எத்து, நாக்கையாடா வெட்டி இருக்கிற, எங்க அண்ணனோட நாக்கையாடா வெட்டுவேன்னு சொல்லி அடிக்க வர வீல் சேரை நகட்டிட்டு வந்து அப்பாவை அடிக்கிற இந்த புதுவில்ல தடுக்க பாக்குறா பொண்ணு. போடின்னு புடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டான். ஏறி உட்காந்துக்கிட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கிறாப்ல அப்பனை. உன்னையும் உன் பொண்ணையும் நான் உயிரோட விடமாட்டேன்னு சொல்லி தலைமுடியை இறுக்கி பிடிச்சுக்கிட்டான் புதுவில்ல. நாக்க அறுத்துட்டியாடா, இனிமே அவனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையாடா, பல வருஷமா அவன் பண்ண தவம், அவன் பண்ண மந்திரம் எல்லாம் வீணா போச்சே, நாக்க அறுத்துட்டியாடான்னு கத்துறாப்ல. நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு, என்னையும்
என்னையும் என் பொண்ணையும் விட்டுருன்னு மன்னிப்பு கூட கேக்குறாரு அப்பா. ஆனாலும் அவன் விட மாட்டேங்கிறான். மன்னிக்கிறதா உன்னையா? என் 10 வருஷ உழைப்பு போயிடுச்சு, உன்னை விட சொல்றியா? ஏதோ குரு மந்திரான்னு ஒண்ணு இருக்குதான், அதுக்காகத்தான் இதையெல்லாம் சிசிய புள்ள இவன் செஞ்சுட்டு இருந்திருக்கான். நாக்கு இல்லாம அதை சொல்லிக் கொடுக்க முடியாது போல. உன்னை மன்னிக்கிறதான்னு கேக்குறாப்ல. தானா கத்துக்கிறதா இருந்தா பல வருஷம் ஆகுமா, எல்லாம் போச்சேன்னு கதறான். இனி நீ கதறணும். உன் பொண்ண நான் என்னோட கூட்டு போறேன், உன் பொண்ணு மூலமா மந்திரத்தை நான் கத்துக்கிறேன்னு சொல்லி குழந்தைய காலை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு போறாங்க. அப்ப நான் உன்னை விட மாட்டேன்னு அப்பா ஏதோ சொல்லியிருப்பார் போல. என்னடா பண்ண முடியும்னு கேட்க, அந்த மந்திர கட்டுல இருந்து என் பொண்ணை விடுவிக்கிறதுக்கு அந்த 10 ரூபா தான் காரணங்கிறத கண்டுபிடிச்சு தெரிஞ்சோ தெரியாமலையோ என் பொண்ணை அந்த கட்டுக்குள்ள இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு நீ உதவி பண்ணிருக்கிற. அதனாலதான் நான் உன்னை உயிரோட விடுறேன், போயிடுங்கிறாப்ல. ஆனா அதை விட்டுப்படி என் பொண்ணு மேல கைய வச்ச உங்க அண்ணனை விட கொடூரமான முடிவு உனக்கு ஏற்படுங்கிறாப்ல. அப்படியா? கை வைக்கிறது என்னடா கையி, காலே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி காலை எடுத்து அந்த குழந்தையோட மூஞ்சில வச்சு நக்க முயற்சி பண்றான். அத பார்த்ததும் அப்பாக்கு வரும் பாருங்க கோபம். காதை ஏதோ ஒன்ன வச்சு அடைச்சிட்டு ஸ்மார்ட் வாட்ச்ல என்னத்தையும் அமுக்கி விடுறாருங்க. அதை அமுக்குனதும் வீடு முழுக்க பெட்டி பெட்டியா அடுக்கி வச்சிருந்தாருல, அது ஸ்பீக்கர். ஏகப்பட்ட ஸ்பீக்கரை வீடு முழுக்க அடுக்கி வச்சிருந்திருக்கான். அதை ஸ்மார்ட் வாட்ச்ல கண்ட்ரோல் பண்றான் போல. ஆன் பண்ணி விட்டதும் வெயின்னு ஒரு சவுண்ட், காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு பலமான சத்தம். அப்படி சத்தம் அங்க கேக்குதுங்க வீடு முழுக்க. அந்த சத்தத்துல இந்த புதுவில்ல தன் அடிமைகள் கிட்ட என்ன சொன்னாலும் பக்கத்துல நின்னா கூட அவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. உள்ள கட்டி வச்சிருக்கிற அந்த பழைய வில்லனுக்கும் கேட்கல. காதெல்லாம் இறுக்கி பொத்திக்கிட்டு இருக்கிறான். அந்த வீகிற அந்த சவுண்டு அதை தாங்கிக்க முடியாம நிறைய குழந்தைங்க பொத்துன்னு வெளியில விழுகிறாங்க. ஒரு பாட்டில எடுத்து புது வில்லனோட தலையில ஓங்கி ஒரு அடி, புது வில்லன் மயங்கிட்டான். அவ்வளவுதாங்க, இதுதாங்க ட்ரிக். திருப்பி அந்த புது வில்லன் முழிச்சு பார்க்கும்போது அவன் சங்கிலியால கட்டப்பட்டு இருக்கிறான். ஷூவால பொண்ணை மிதிச்சாப்ல இப்போ அவனை மிதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்பா. கையில கட்டிங் பிளேட் இருக்குது. குருவுக்கு எப்படி நாக்க வெட்டினாப்லையோ அதே மாதிரி சிசிய பிள்ளைக்கும் நாக்க வெட்டி விட்டாருன்னு நினைக்கிறேன். அதை நமக்கு காட்டல, அப்படியே அங்க முடிச்சிடுறாங்க. அடுத்து பார்த்தா போலீஸ் எல்லாம் இவரோட வீட்டுக்கு வெளியில நிக்குது. உள்ள பார்த்தா அந்த குத்து வாங்கின இன்ஸ்பெக்டர் அவர் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கிறாப்ல. நம்ம ஹெச்எம் கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்பேற்பட்ட தண்டனையை கொடுக்கணும்னு கேட்கும்போது குத்தி கொல்லணும் அப்படிங்கிறது ஹெச்எம். ஆனா இந்த மாதிரி மிருகங்களுக்கு மரணங்கிறது ஒரு வரம் மாதிரி. வேண்டாம், பேசாம நானே அவங்கள வச்சுக்கிறேன். நான் கொடுக்கிற தண்டனை இன்னும் மோசமானது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அவங்கள சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருப்பேன். மந்திர கட்டுக்குள்ள இருக்கிற இந்த பொண்ணுங்க சில மணி நேரம் கட்டுக்குள்ள இருப்பாங்க, அப்புறம் அதை விட்டு வெளியில வந்துருவாங்க. சோ பிள்ளைகளுக்கு ஒண்ணும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, பிள்ளைங்க சேஃப். ஆனா ஏன் பொண்ணும் 12 வருஷமா மந்திர கட்டுக்குள்ள இருந்து கஷ்டப்பட்டவ. சில மணி நேரம் கட்டுக்குள்ள இருக்கிறவங்கள நீங்க வேணா மன்னிக்கலாம், 12 வருஷம் கட்டுக்குள்ள வச்சிருந்தவன நான் மன்னிக்க மாட்டேன். அதே சமயம் அவங்கள சாகவும் விட மாட்டேன், நிம்மதியா வாழவும் விட மாட்டேன். கட்டுக்குள்ள இருக்கிற இந்த பொண்ணுங்களோட வேதனைய பார்த்து ரசிச்சு சிரிச்சவங்க அவங்க. அதே வேதனைய வாழ்க்கை முழுக்க அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். உங்க சட்டத்தால நான் நினைக்கிற இந்த தண்டனையை கொடுக்க முடியாது, ஆனா நான் கொடுக்கறேங்கிறாப்ல. அந்த கதவுக்கு அந்த பக்கத்துல புது வில்லனோட அந்த கதவை தட்டுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஆனாலும் அவர் சொன்னதான் சரின்னு ஹெச்எம் விறுவிறுன்னு கிளம்ப, பின்னாடியே போலீஸ்காரர் கிளம்ப, எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. இனி அவர்களுக்கு தண்டனையை கொடுக்கறதுக்கு அப்பாவுக்கு துணையா பொண்ணு வந்துட்டா. 2 பேரும் சேர்ந்து விதவிதமா வித்தியாசமா அவங்களுக்கு நரகத்தை காட்டிக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் படம் பார்க்கிற நம்மளோட ஆசை. பொண்ணு நார்மல் மோடுக்கு வந்த பிறகு அவளாவே ஜூஸ் எடுத்து குடிக்கிறது இத்தனை வருஷத்துக்கு பிறகு இதுதான் முதன் முறை. அதை பார்த்த அப்பாவுக்கு ஆனந்தமா இருக்குது, சந்தோஷமா இருக்குது, கூடவே ஒரு பக்கம் வருத்தமாவும் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி கடைசியா தான் பொண்ணை பார்த்துட்டு பொண்ணோட உசுரை காப்பாத்திட்டோங்கிற அந்த சந்தோஷத்தோட ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவாரு பாருங்க. அதோட படமும் இங்க முடிஞ்சிருச்சு. நல்லா இருந்ததுல, வித்தியாசமா இருந்ததுல. இதோட அடுத்த பாகத்துல இன்னும் பயங்கரமா ஏதாவது பண்ண போறாங்களோ என்னவோ, வந்தா அதையும் பேசுவோம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இப்போ நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. என்ன சேனல்ல என்ன வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்க் எங்க கொடுக்கறது வழக்கம். நீங்களும் பிரச்சனையே இல்லாம அதை பார்த்து ஒரே இடத்துல பார்த்து ரசிக்க முடியும். மிஸ் பண்ணாம அடுத்த படத்துல சந்திப்போமா? தேங்க்யூ.